கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை என்னால் இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண முடியல. நாளைக்கு நேற்றுக்கு நீங்கள் கேட்ட ஸ்டாக்கையும் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிற ஸ்டாக்கையும் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை முழுக்க ட்ராக் பண்ணுறோம். எஸ்எல் ஹிட் பண்ணாலும் சரி, டார்கெட் ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை அது சர்வீஸ் போனாலும் சரி, கீழே வந்துச்சுன்னா அது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம ஸ்டாக்கை ஏதாவது ஸ்டாக்கை கொடுத்துட்டு அதை நம்ம அனாலிசிஸ் பண்ண மறந்துட்டோம் இல்லை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணலாம். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் இந்த சேனலை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு எப்படி ரெண்டு பக்கமே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவரும் தெரியல. எந்த கேண்டிலில் இப்போ நேற்று கேண்டிலில் கூட தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அப்சைடில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும். கீழே வந்தாலும் நமக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்லாம் இருக்குது. அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு மைனர் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். கிளியராக ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகலை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனாலும் அது அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த கேண்டிலை பார்த்தா தெரியும். கீழே வரைக்கும் ஒரு அதாவது எவ்வளவுக்கு கரெக்ஷன் ஆனிச்சோ அதில் கிட்டத்தட்ட 40% என்ன இருக்குது உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. அந்த உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த விக்கு தெரியும் பாருங்கள். இங்கேருந்து பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது. இன்னும் இது இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை இன்னும் பிரேக் பண்ணல. இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை. என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு நிஃப்டியை ஹோல்டு பண்ணோம். பெரிய லெவலில் விழுகாமல் வச்சுக்கிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியால் நமக்கு இருக்குது. நேற்று மார்க்கெட் விழுந்ததுக்கான சில காரணங்களில் ஐடி செக்டார் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும்பொழுது என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக செல்லிங்கில் தான் செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்த செனோரிஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளே தான் ஆகுது. அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. நேற்று மட்டும் ஒரு 11% உங்களுக்கு 11%ல் உங்களுக்கு இன்ட்ராடே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு மேலே போயிட்டு நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். இந்த ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சேனல் பாஸ் ஆகுது. இந்த சேனலை பாருங்களேன். இதான் இதோட ஆல் டைம் ஹை. இந்த 1082 அப்படின்றது ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவரோட ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை அங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை இது 4th or 5th டைம் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆகியது என்ன இருக்குன்னா இப்போ பிரேக் அவுட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கூட. ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனலும் பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதோட ட்ரையாங்கிளும் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. 2 பேட்டர்ன்ஸ் இது இதில் இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் வீக்லியில் பார்க்கும்போது வீக்லிலையும் என்ன இருக்குது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு.
வீக்லியில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், வீக்லிலையும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை 1082. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு எஸ்எல்லை வந்து இப்போது பார்த்துருவோம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லோ 923 அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். இந்த எஸ்எல்லை வந்து அங்கே வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேடிஎம். இந்த பேடிஎம் பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் வீக்லி ஷார்ட்டில் தான் இந்த ட்ரெண்ட் வந்து உங்களால், அதாவது என்ன பேட்டர்ன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் வீக்லியில் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நேற்றே பேசியிருந்தோம், ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வீக்லியில், அதாவது இப்போ நம்ம வந்து டெய்லியில் இப்போ நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிளியர் பிரேக் அவுட். ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கே என்ன இருக்குன்னா, கீழே வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க. நான் நேற்றுக்கே நம்ம கொடுத்துருக்கலாம், ஆனாலும் ஸோ கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வரட்டும் அப்படின்றதுனால தான் வெயிட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், கிளியர் பிரேக் அவுட். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ, அதாவது நம்ம எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ வைக்கலாம். அதாவது நேற்றுக்கு வியாழக்கிழமை கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சமயத்தில் ஒரு 5% கூட நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு இதை ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வச்சுக்கிற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். இதோட ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த 1942 அதோட ஐபிஓவில் வந்து ஒரு ஸ்லைட்லி இல்லை, அதோட ஐபிஓ ப்ரைஸு தான் உங்களுக்கு அங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஷியாம் மெட்டாலிக். இந்த ஷியாம் மெட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஷியாம் மெட்டாலிக் வந்து கரெக்டாக இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து மண்டே வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிசல்ட்ஸ் வர்ற டைம். ஸோ இதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த 2 நாளில் வந்து நீங்கள் இதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் மூவ் ஆகலை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 5%க்குள்ளே 5% அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 10க்குள்ளேன்னு வைங்களேன். 10 அதிகம் தான். 5%க்குள்ளே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வர்றது ஒரு சேஃப் சைடாக இருக்கும். இது என்னோட ஒரு எண்ணம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கனரா பேங்க். ஸோ நேற்று வந்து இந்த பிஎஸ்யூ பேங்க்கில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எதுவும் ஒன்று இதுதான் டாப்னு சொல்லலாம். கனரா பேங்க் ஒரு 5% வந்து என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த ஏதாவது இந்த பெனட் பேட்டர்ன் சொல்லுவாங்க இதை. ஸோ சில பேர் இதை வந்து ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலில் தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட். இப்போ நம்ம வந்து மண்டே வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த சேனலுக்கு கீழேயே, அதாவது இந்த சேனலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம எஸ்எல்ல கொடுக்கலாம். ஸோ எஸ்எல் அதை வச்சுக்கிட்டு நம்ம டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி, இதே ஒரு புல்ரனில் இந்த பேட்டர்னில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து பறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் ரொம்ப வேகமாகவே மூவ் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக கூட இருக்கலாம், இல்லை வேகமாகவும் போகலாம். ஓகே, இப்போ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,
நான் ஒரு அதாவது டார்கெட் வந்து ஒரு 138 135லேருந்து 140 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். அந்த சைட்வேஸை முடிச்சுட்டு இப்போ அகைன் மறுபடியும் முடிக்கலை. சைட்வேஸில் இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வீக்லி ஷார்ட் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு இந்த இது என்ன பேட்டர்னில் இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்ற சார்ட்டை உங்களால் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்ம இந்தியன் பேங்க்கோட சார்ட்டு. அதாவது வீக்லியில் பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஆல் டைம் ஹைக்கு மேலே இது வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வீக்லியில் இப்போ அகைன் மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். சப்போர்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல வச்சுட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். கொடுத்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படியே தான் இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. போன குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு. இந்த குவார்ட்டர்லியில் ரிசல்ட்ஸ் இன்னும் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம கொடுத்த இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இதை ஒரு கோரிக்கையாகவே முன் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ண ஸ்டாக்கை பிரேக் அவுட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஒருவேளை நான் அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு நானும் அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து வீடியோவில் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டாக்குகளையும் நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறையா பேருக்கு உங்களுக்கு பார்ப்பாங்க, அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயன்பெறும். ஸோ நம்ம கோல் அச்சீவர் சேனல் இந்த வீடியோ இது மூலியமாக மற்றவங்களும் பயனடைகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகே, இப்போது இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் பார்க்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம், ஹிட் ஆயிடுச்சு, கீழேயும் வரலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு டெய்லியிலையும் பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ மண்டே வந்து இதை உடைக்கி தான் பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஜோன் வந்து இது இருக்குது. அப்படின்றப்ப நம்ம இந்த ஜோனை உடைச்சதுக்கப்புறம் ஒரு டெய்லியில் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வரட்டும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் வந்து நான் இதில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணாமையே விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது டார்கெட்டை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் லால்பாத் லேப். இந்த லால்பாத் லேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3610 இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கே இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்களேன், இது ஆல் டைம் ஹை வந்து லால்பாத் லேபுக்கு இதுதானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம். ஸோ லால்பாத் லேபை இல்லை, லால்பாத் லேபை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஸோ நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இதை வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா, ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரேஞ்சில் இருக்குது. ஆமாம், 4109. ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் தெரியும் இல்லையா? இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்னொன்று, இந்த சேனலை பாருங்களேன், இது வந்து 4th டைம் வந்து ஹிட் ஆகும்போது இப்போ உடச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒரு சேனலை, ஒரு கன்சால்டேஷன் ஜோனை, ஒரே ஜோனையே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஹிட் ஆகுது அப்படின்னா, அதாவது 3வது டைம் வந்து உடைக்கும், இல்லைனா 4வது டைம் உடைச்சிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 4th டைம் உடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th டைம் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, உடச்சிருக்கு.
ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் ஒரு நியர்பையில் ஒரு டார்கெட் இருக்குது. இந்த 3165 உங்களுக்கு ஒரு 3% ஒரு டார்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, 3610 நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிடலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோ இருக்குது இல்லையா, இப்போதைக்கு இந்த லோ தான் நம்ம வைக்க முடியும். இப்போ 2863 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ட்ரைடண்ட். இந்த ட்ரைடண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதோட ட்ரையாங்கிளோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த 32 ரூபா 50 பைசாவுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ அதாவது யூஎஸ் வந்து பங்களாதேஷ் மேலே வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைலுக்கு மேலே டேரிஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கம்பெனிகள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு அது ரிலேட்டிவான ஸோ இதுவும் டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் சில ஸ்டாக்கில் நம்ம முக்கியமான ஸ்டாக்குகள் எதெல்லாம் பிரேக் அவுட்டில் இருக்குதோ, பிரேக் அவுட் நியரில் இருக்கோ அந்த ஸ்டாக்கில் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரியான நியூஸஸையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட காமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ட்ரி அப்படின்றது பார்த்துட்டோம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலையே நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கலாம். அதாவது இந்த ரவுண்ட் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 38 ரூபா 50 பைசா அப்படின்றது இந்த ட்ரைடண்ட்டோட டார்கெட்டாக இருக்கும். ஓகே, உங்களுடைய ஸ்டாக் ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக்கை வந்து நேற்று நீங்கள் கேட்டிருந்த ஸ்டாக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிற ஸ்டாக்குக்கும் நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ண போகிற ஸ்டாக்கில் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.